யாவர் மேலும். பாருங்க, ஆண்டவர் இவங்க மேல அவங்க மேலும் சொல்ல, யாரும் குறிப்பிடல, மாம்சமான யாவர் மேலும். நம்ம எல்லாருக்கும் மாம்சம் இருக்குதா இல்லையா? அவங்க எந்த பாஷைக்காரரானாலும், எந்த மொழியானாலும், எந்த ஜாதியானாலும், எல்லாம் எந்த குலமானாலும், அவங்க எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் யாரு? மனுஷர் தான். மாம்சமான மனுஷர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அதனால தாங்க இன்னைக்கு ஜாதி மதம் பேதமின்றி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சாட்சி சொல்றாங்க. நான் இப்படியா இருந்தேன், இப்படி மாறிட்டேன், நான் இப்படியா வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்படி என்னை ஆண்டவர் மாற்றினாரு, ஆண்டவர் என்னை தொட்டாரு, என்னை பேர் சொல்லி அழைத்தாரு, என் வாழ்க்கை மாறினது, நாச மோசமான வாழ்க்கையில இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், அநியாயத்தில் இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன், என் வாழ்வை ஆண்டவர் மாற்றி விட்டார். இல்லையா? எவ்வளவோ சாட்சி கேட்கிறேன் இல்லையா? நம்ம பாருங்க, ஆண்டவர் சொல்றார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், என் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அதோடு கூட மாத்திரம் இல்ல, அவர்களை வழிநடத்த 29வது வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு? ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என்ன பண்ணுவாராம்? ஆவியை ஊற்றி விசுவாசிகளை நடத்தும்படி, சத்தியத்திலே நடத்தும்படி, உண்மையிலே நடத்தும்படி, நீதியிலே நடத்தும்படி. அவங்களை கேலி பண்றதுக்காக அல்ல. ஏதாவது ஒரு குறை உங்க இடத்துல வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஊழியக்காரரா இருக்கிற நம்ம என்ன பண்ணோம்? யார்கிட்ட சொல்லணும்? தேவனிடத்துல சொல்லணும். அவ்வளவுதான். அதனால